கோயில் சொல்லி எல்லாத்தையும் ஒரு ஆளு பேர பட்டா போட்டு வச்சிருக்காங்க. நாங்க இப்ப கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். கேஸ் நடந்துருக்கு. கேஸ் நடக்கையில ஒரு சமயத்துல மட்டும் கோர்ட் ஆர்டர் வாங்கியிருக்கேன். நாங்க அப்படிதான் வைப்போம். ஊருக்கு சொந்தமான கோயில் சொல்லி வந்து கோயில் மேல ஊருக்கு சொந்தமான கோயில் வைக்க மாட்ட வச்சு கோயில் சொல்லி நாங்க பொங்க வைப்போம் அப்படின்னு சொல்லி உட்காந்துருக்காங்க. அது வைக்க கூடாது. ஊருக்கு எல்லாத்தையும் எழுதி கொடுங்க. எல்லாருக்கும் பொதுவான வயலா இருக்கட்டும் கோயிலா இருக்கட்டும். ஊருக்கு பொதுவானது வரத்து எல்லாரும் சேர்ந்து வைப்போம். எங்களுக்கு நியாயம் கிடைக்கணும். எங்களுக்கு கோயில் மாடு எங்களுக்கு வேணும். ஊருக்கு சொந்தமா வேணும். யாருக்கும் சொந்தமா பயன்படுத்த கூடாது. கோயில் சொல்லுவா யாரும் பொங்க வைக்க கூடாது. ஊரை எடுத்து யாருக்கும் ஆர்டர் கொடுக்க கூடாது. கேஸ் நடத்த எப்படி ஆர்டர் கொடுத்தாங்க? ஆர்டர் கொடுக்க கூடாது. அவங்க வாங்கிட்டு சொல்லி ஒரே ஒரு நபர் மட்டும் அவங்களுக்கு ஆர்டர் வாங்கி மரவ சமுதாயத்துல ஒரு நபர் மட்டும் ஆர்டர் வாங்கி மத்த 2 சமுதாயத்துல கொடுத்துருக்காங்க. அது ஏன் கொடுத்தாங்க? கொடுக்க கூடாது. எங்களுக்கு நியாயம் வேணும். எங்களுக்கு கோயில் தொழில் பொங்க வைக்க கூடாது. ஊருக்கு தீர்ப்பு வழங்கணும். எங்களுக்கு ஒரு நபருக்கு மட்டும் கேட்கல. எங்க சமுதாயத்தினர் ஊருக்கு சார்பாத்தான் நாங்க வைக்கிறோம். எல்லாருக்கும் நீதி கிடைக்கணும். அதுக்கப்புறம் அவங்க பொங்க வைக்கட்டும். எல்லாரும் ஊருக்கு போகணும்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு வைக்கட்டும் பொங்க. அதான் சொல்றேன். அதான் நான் சொல்றேன். வீட்டுல வச்சுட்டு போட்டுப்பா. வேண்டாம்னு சொல்லல. கோர்ட்டுக்கு ஆர்டர் போனா ஆர்டர் கிடைக்கல சார். ஒரு ஆள் பேர் போடுவாங்க. ஆள் வச்சு அந்த மாதிரி கொஞ்சம் ஒற்றுமையா இருக்கலாம். சண்டையே வரக்கூடாது. நீங்க பரிசீலனை பண்ணாம தான் சண்டை கோயில் மாடு வளர்க்கிறாங்க. அவர் வீட்டில் நடத்திக்கிட்டு அவன் மயம் போய் அவங்களோட எங்க அப்பா நானும் பண்ணு சண்டை போட்டுருக்காங்க. அங்கே அவன் மயம் போய் அங்கே சண்டை போடுறானப்ப ஏன்னா எங்க அப்பனை கிடைச்சிய ஊரை மீறி அவன் போய் அடிச்சுன்னா அப்ப இவன் வேணுமே எங்க ஆளு இருந்தேன் பண்ணிட்டேன்.
சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் வட்டம் அவன தெக்கூர் கிராமம். இங்கே வந்து மாட்டு பொங்கல் பாரம்பரியமாக நடக்கிறது. அந்த மாட்டு பொங்கலில் ஊரார்கள் முன்னிலையில் கோயில் மாடு அவுத்து ஊர் முறைப்படி அடுத்தடுத்த கரையில் மாடு அவிப்பது வழக்கம். இந்த ஆண்டு ஊரின் சார்பாக அந்த மாதிரி வழக்கம் இல்லை என்று ஊரார்கள் அறிவிச்சிட்டாங்க. ஒரே ஒரு நபர், குறிப்பிட்ட நபர் கோர்ட்டில் ஸ்டே ஆர்டர் வாங்கி குறிப்பிட்ட சமுதாயத்தை மட்டும் வைத்து ஊர் கோயில் மாடை தொழிலில் அறிவிப்பதனால் ஊர் பொதுமக்கள் சாலை மறியல்